உங்கள் பெற்றோர் சொல்வதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கக்கூடும். அதாவது, அவர்கள் இளமையாக இருந்தபோது பொருட்கள் எப்போதும் மலிவானதாக இருந்ததென்று. அப்போது 1 லிட்டர் பாலின் விலை 9 ரூபாயாக இருந்தது. ஆனால் இப்போது 60 ரூபாய் அளவுக்கு பணம் செலுத்த வேண்டியுள்ளது. மற்றும் நீங்கள் 5 ஆண்டுகளுக்கு முன்பு 1000 ரூபாய்க்கு வாங்கிய ஒரு ஜோடி பேண்டின் விலை இன்று 1500 ரூபாயாக கூட இருக்கலாம். இதுதான் பணவீக்கம். பணவீக்கம் தான் பொருட்களின் விலை உயர்வுக்கு காரணம். அதாவது, அதே அளவிலான தொகையை கொண்டு இன்று உங்களால் வாங்க முடிந்ததை விட நாளை உங்களால் குறைவாகவே வாங்க முடியும். எளிமையாக கூறினால், உங்கள் பணத்தின் மதிப்பு ஒவ்வொரு நாளும் சரிகிறது. எனவே உங்கள் சேமிப்பு கணக்கில் உள்ள தொகை உங்களுக்கு 4% வருமானத்தை சம்பாதித்து கொடுத்து மற்றும் பணவீக்கம் அதற்கு மேற்பட்டிருந்தால் இது உங்கள் பணத்தின் மதிப்பின் அடிப்படையில் ஒரு இழப்பாகும். இதன் அர்த்தம், நீங்கள் சிறிய அளவிலான பொருட்களை பின்னர் வாங்க வேண்டும், அல்லது நீங்கள் வாங்கும் மொத்த பொருட்களில் இருந்து குறைக்க வேண்டும், அல்லது அதிகமாக செலவழிப்பதில் வந்து இது முடிவடையும். இப்போது முக்கியமாக புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், சேமிப்புகள் மற்றும் முதலீடுகள் பணவீக்கத்தால் பாதிக்கப்படுகின்றன. எனினும் பணவீக்கம் உங்கள் சேமிப்பை சாப்பிட்டு விடுகிறது. பணவீக்கத்தின் தாக்கத்தை சமாளிக்க உங்கள் முதலீடுகளில் இருந்து வரும் நேர்மறையான வருமானம் உங்களுக்கு உதவும். எனவே இதற்கு தீர்வு புத்திசாலித்தனமான முதலீடு. அதனால் உங்கள் பணம் அதன் சொந்த வேலையை செய்து உங்களை கவனித்துக் கொள்ளும். உங்கள் முதலீடுகளின் மதிப்பு அதிகரிக்கும் போது விலைவாசி உயர்வின் தாக்கத்தை நிராகரிக்க உதவும். எனவே நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் புத்திசாலித்தனமான முதலீடுதான். ஏனெனில் உங்கள் முதலீடுகளின் மீதான நிதி வருமானம் எல்லா நேரங்களிலும் பணவீக்கத்தை வெல்ல வேண்டும். அந்த நாளின் முடிவில் நீங்கள் யாராக இருக்க விரும்புகிறீர்கள்? தனது பணத்தின் மதிப்பை அரிதாகவே அதிகரிக்கும் ஒருவராகவா, அல்லது புத்திசாலித்தனமான முதலீட்டு தேர்வுகள் செய்து மற்றும் நிர்வகித்து அதிலிருந்து பணத்தை உருவாக்கும் புத்திசாலி ஒருவராகவா? இதில் தேர்வு உங்களுடையது. Mutual fund investments are subject to market risks. Read all scheme-related documents carefully. மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடுகள் சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டது. திட்டம் தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் கவனமாக படிக்கவும்.